இல்ல இது ஒண்ணும் இல்ல, இதுதான் இனிமே சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன சேட்டை பண்றாரோ, என்னென்ன தொல்லை கொடுக்கிறாரோ அந்த இடத்துல எல்லா கட்சியும் சேர்ந்துதான் போராடும். ஏன்னா மக்களை காப்பாற்ற வேண்டியது எல்லா கட்சியுடைய கடமை. அந்த வகையில அந்த நிலையை நாங்க எடுப்போம். யாரும் புகார் கொடுக்கல. யாரும் பொதுமக்களோ எந்த வியாபாரியோ ஈவோட்டையோ இல்ல வேற யாரும் புகார் கொடுக்கலையா? கொடுக்காம இவரு வேணா உடனே சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய புகாரை அப்படியே எழுதி ஈவோட்ட கொடுத்துக்கலாமே. இந்த சந்தை மூடணும்னு அவரை எழுதி கொடுக்க வேண்டியதானே. அவர் மூடிட்டு இன்னைக்கு திறக்கிற மாதிரி அவர் திறக்கிறார். என்ன நாடகம்? நாடகம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கு, இந்த ஏரியாலயும் நடக்கு. அது இல்ல, எல்லாரையும் குறி வைக்கிறாங்க. நானும் ஒரு ஆளு, எல்லாரையும் குறி வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஏடிஎம்கேல உள்ளவங்களை எல்லாரும் ஒன்னே சேர்த்துக்கணும். எப்படியாவது ஏடிஎம்கே அழிக்கணும்னு நினைக்கிறாரு. எந்த கட்சியாவது அழிக்க முடியுமா? ஒன்னும் தொட முடியாது. யார் அழிக்கணும்னு நினைக்காங்க அவங்க அழிஞ்சு போவாங்க. உட்பட்ட ஏரல் பேரூராட்சி பகுதி, இந்த பகுதியில் 50 ஆண்டு காலமாக இந்த வாரச்சந்தை, காய்கறி வாரச்சந்தை தொடர்ந்து நடந்து வருகின்றது. அந்த வாரச்சந்தையில் ஏதாவது பயனடைய வேண்டும் என்ற வகையிலே அவர்களை மிரட்டி எந்த வகையிலாவது பயனடைய வேண்டும் என்ற வகையில் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இந்த சந்தையை உடனடியாக மூட வேண்டும் என்ற வகையிலே ஈஓவை மிரட்டி இருக்கின்றார். செயல் அலுவலரை மிரட்டி இருக்கின்றார். செயல் அலுவலரும் பேராட்சியுடைய எந்த உத்தரவும் பெறாமல் அவராக ஒரு நடவடிக்கை எடுத்து போர்டு வைத்துவிட்டு உடனடியாக சந்தை இனி தொடர்ந்து நடைபெறாது என்ற போர்டை வச்சிருக்காரு. அந்த போர்டு மூலம் பாதிப்பு என்னன்னா, இந்த பகுதியுடைய மக்கள், இந்த பகுதியுடைய வியாபாரிகள், இந்த பகுதியிலே பயனடைகின்ற அத்தனை பேரும் பாதிக்கின்ற வகையிலே பேராட்சியுடைய எந்த அனுமதி இல்லாமல் ஈஓ அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினரால் மிரட்டப்பட்டு இந்த இதை எடுத்திருக்கின்றார். அதுபோல அங்க பஸ் ஸ்டாண்ட்ல கடை கட்டுறாங்க. அந்த கடையில எனக்கு 3 கடை தந்தாதான் உங்களை நிம்மதியா தொழில் பண்ண அந்த காய்கறி கடையை நடத்த விடுவேன். அந்த வகையில கடை வரலன்னு சொன்னா நான் தொடர்ந்து சொல்ல கொடுப்பேங்கிற நிலையை இருக்கேன். இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் எடுத்திருக்காரு. இது கரைவிடாத ஆட்சி. இந்த ஆட்சியில இதெல்லாம் நடக்கு. அது மட்டும் இல்ல, விவசாயிகள் வண்டல் மண்ணை கொண்டு குளத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனா எனக்கு 300 ரூபாய் கொடுத்தாதான் வண்டல் மண்ணை எடுக்கணும். என்னப்பா இது பாடு, கடுமையான பாடா இருக்கு. இந்த சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலம் லாட்டரி சீட்டு வியாபாரம் செய்தது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த 2 பேர் ஒரு பெண்ணை கடத்தி சென்று அதில் வன்கொடுமை செய்த அந்த குற்றத்திலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் உண்டு என்று பொதுமக்கள் சொல்கின்றார்கள். நான் சொல்லல, அந்த பொண்ணே சொல்லுது. அந்த பெண்ணை மிரட்டி பார்க்கறாங்க. அந்த வகையில இன்னைக்கு சிறுவகுண்டம் சட்டமன்ற தொகுதியில நான் நினைச்சதுதான் நடக்கணும். நான் மன்னர்ங்கிற நிலையில இன்னைக்கு இந்த சரவணன் லாட்டி சீட்டு சரவணன் இந்த நிலை எடுத்திருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு வந்து ஈஓவை சந்திச்சோம். ஈஓவை பார்த்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் சொன்னோம், ஏடி கிட்ட புகார் சொன்னோம். அந்த வகையில தொடர்ந்து இந்த சந்தை செயல்படும் என்ற வகையில இன்னைக்கு ஈஓ அதற்கான உத்தரவு வழங்கியிருக்கின்றாரு. இந்த சந்தை நடைபெறும் போது அதற்கு பொருத்தமான இடங்கள் ஏதாவது ஒரு நல்ல இடம் இருந்தால், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடமாக இருந்தால் அந்த இடத்திற்கு சந்தையை மாற்றலாம் என்ற வகையிலும் இந்த வியாபார பெருமக்கள் ஒத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. நீங்க ஏதாவது கேட்கணும் கேளுங்க. ஆமா, ஈஓ இன்னைக்கு தான் கொடுக்க போறாரு. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்காரு. 4 பேர் வந்து கதவை பூட்டிட்டு மிரட்டினத இங்க உள்ள மக்கள் தெளிவா சொல்றாங்க. அந்த வகையில இந்த ஏரல் பகுதியில ரவுடித்தனமா ஆட்சி செய்யணும்னு நடக்குமா என்பதை இன்னைக்கு நடக்காது. எந்த காரணத்தை கொண்டும் இங்க இருக்கின்ற மக்கள் வந்து தெளிவான மக்கள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர் என்ற மரியாதைத்தான் கொடுக்கின்றார்களே தவிர இது போன்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு சரியான பாடத்தை கொடுத்து விடுவார்கள். இந்த சந்தை வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, 60-70 வருஷமா இந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது.
பேரூராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய அளவில் அதை ஏலம் விடப்படும். ஏலம் விடப்பட்டு சில நேரம் 3 வருஷத்துக்கு குத்தகை நீடிக்கப்படும். அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்த உடனே அந்த ஏலம் எடுத்தவங்களை கூப்பிட்டு எனக்கு பங்குதா, இல்லைன்னா எனக்கு வாரத்துக்கு இவ்வளவு ரூபா தானி கேட்காரு. ஆரம்பமே இதுல இருந்து வந்தது தான். அவங்க ஏலம் எடுத்தவங்க எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு பணத்தை போட்டிருக்கோம், பஞ்சாயத்துக்கு நாங்க முழு தொகையும் கொடுத்துட்டு தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறோம். இந்த மொத்த தொகையே எங்களுக்கு கிடைக்காது. இந்த சூழ்நிலையில 1 லட்சம் 2 லட்சம் வாரத்துக்கு 1 லட்சம் கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? சட்டமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு 1 லட்சம் கேட்காரு. இதை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஆய்வுங்கிற பேர்ல சந்தையில ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு. இந்த சந்தையில குழப்பத்தை உண்டு பண்றதுனால பொதுமக்கள் வியாபாரிலாம் இன்னைக்கு பெரிய கஷ்டத்துக்குள்ளா இருக்காங்க. உடனே ஈவோ கிட்ட போய் ஒரு அடியாட்களோட போய் ஈவோவை ரூமுக்குள்ள பூட்டி வச்சு இதை ஆளுங்கட்சின்னு உடனே ஈவோ சொல்ல மாட்டாரு. ஆனா அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் சொல்றாங்க, பப்ளிக் சொல்றாங்க, ஈவோவை ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு நீ இத கையெழுத்து போடுறியா இல்லையா, சந்தை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டி பயங்காட்டி அந்த சந்தை நிறுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணத்துக்காக? லஞ்சத்துக்காக. இவருக்கு பணம் கிடைக்கலங்கிறதுக்காக நான் போர்டு வச்சு சந்தை செயல்படாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. போர்டு வச்சதுக்கு அப்புறம் பொதுமக்கள் கோரிக்கை, வியாபார பொதுமக்களுடைய கோரிக்கை, எல்லாரும் கோரிக்கையும் எங்களுக்கு வருது. அதிமுக நீட்டு எங்களுக்கு வருது, திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டு முன்னாள் அமைச்சருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு போகுது, பிஜேபி வந்திருக்காங்க அவங்களுக்கு போகுது, அவங்க மாவட்ட செயலாளர் தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க. இப்படி எல்லோருக்கும் இந்த ஏரல் பேரூராட்சியில இருந்து புகார் மனுக்கள் கொடுக்கப்படுகின்றன. எல்லாரும் தங்க குறைகளை சொல்றாங்க. இது எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போதும் ஏரல் இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி இப்ப இது பண்ணி எல்லாரும் குமைஞ்சிட்டாங்க. அவன் திறக்க விடலைன்னா நாம திறப்போன்னு பொதுமக்கள் திரண்டதுனால, எதிர்கட்சிகள் பூரா திரண்டதுனால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்க எல்லாம் கடையை திறங்கன்னு சொல்லியிருக்காரு. அறிவிப்பு கொடுத்ததுனால 100% கடை வராம 25% கடை திறந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அப்ப 100% கடை திறக்காம 20% கடை ஏன் திறந்தது? இந்த சரவணனால, சிறுவன சட்டமன்ற உறுப்பினர்னால. இந்த நாங்க லஞ்சம் இல்லாத ஆட்சியை தருவோம்னு யார் சொல்றா? மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. இங்க என்ன நடக்கு? இந்த ஏரல் ஒண்ணுமே சாட்சி. இதுக்கும் மேல பண்டல் மண்ணு எல்லாரும் ஃப்ரீயா எடுத்துக்கலாம்னு யார் சொல்றா? முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இங்க என்ன நடக்கு? ஆளு வச்சிருக்காரு ஒண்ணுக்கு. ஏன்னா இந்த லாட்டரி சீட்டு நடத்தல, லாட்டரி சரவணன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ சரவணன் சொன்னா இன்னும் தெரியாது யாருக்கும். லாட்டரி சரவணன் என்ன சொல்றாரு? அதாவது கல் கோரிக்கை நீ ஒரு 4-5 பேர் தலைமையில, பண்டல் மண்ணு எடுக்க போகணும்னா அதுக்கு ஒரு 4-5 பேர் தலைமையில பிரிச்சு விட்டுருக்காரு ஆளை. எங்கேயாவது கம்பெனி இருக்குன்னா அதுக்கு 4-5 பேர் தலைமையில. எந்த எல்க தெரியாம ஓட்டப்பிடாரத்தில் இருக்கிற சிறுவன தொகுதியை ஒட்டி இருக்கிற ஓட்டப்பிடாரம் தொகுதியில் இருக்கிற கம்பெனியில போய் இவங்க போய் மாமூல் கேட்டிருக்காங்க, நீ கம்பெனியை இழுத்து மூடிடணும். ஏய், இது ஓட்டப்பிடாரம் தொகுதி, நீங்க வந்தாரு பல இப்படி வந்திருக்காங்க, இன்னும் எங்க எம்எல்ஏ பேசுறாரு அப்படின்னு இருக்கான். போயா எம்எல்ஏ பாத்துக்கிறேன், யாரையும் பாத்துக்கிறேன், இது அமைச்சரோட தொகுதி ஓட்டப்பிடாரம் தொகுதின்னு பிறகு அங்கிருந்து வராங்க. ஒவ்வொரு கல்கோரியிலையும் மீராங்குளம் அங்கங்க இருக்கு. ஒவ்வொரு கல்கோரியிலையும் எனக்கு 50 லட்சம் தரணும், 10 லட்சம் தரணும், ஒவ்வொரு கோரியிலையும் போய் கேட்காங்க. யார்? இந்த சரவண ஆள் அனுப்பி கேட்காங்க. இதுக்கு இடையில இந்த வண்டல் மண் அள்ளுறாங்கல்ல, முறைப்படி அள்ளி இருந்தாலும் ஒரு லோடுக்கு 300 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு சரவணன் கொடுக்கணும். அதுக்கு ஆள் வச்சிருக்காரு. இந்த ஆளு பேர்கள்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த மண்டல் மண்ணுக்கு வசூல் பண்றதுக்கு பூரா இந்த பெருங்குளத்துல சுரேஷா அப்படின்னு வச்சு ரமேஷா சுரேஷான்னு இருக்காரு. அவரு இந்த கோரிகளுக்கு எல்லாம் போறதுக்கு அணியாவூர்ல அது ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டிருக்கு, பெரியதுறை ராஜதுறைன்னு ஒன்று போடுறாங்க. பழையபடி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 4 பேர் நடுவுக்குறிச்சியில செபாவா அவருக்கு ஒரு இது, இப்படி ஒவ்வொருத்தருக்கா பிரிச்சு கொடுத்து இந்த இன்னைக்கு சிறுவைகுண்ட சட்டமன்ற தொகுதியை நாசமாக்கிட்டு இருக்காங்க. இந்த காரணமே வசூல் வசூல் வசூல். ஏன்னா லாட்டரி சீட்டில் 5-10 பார்த்தவனுக்கு எம்எல்ஏ ஆன உடனே இதெல்லாம் களவுங்கிற எண்ணம் வருமா வராதா சொல்லுங்க? உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த களவு தான் இன்னைக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கே தவிர, நீங்க அதிகாரிகள்கிட்ட போய் இன்னைக்கு தாசில்தார்கிட்ட போய் சீட்டு வாங்கிட்டு வந்தா, தாசில்தார் சட்டமன்ற உறுப்பினரை போய் பாருங்க, இல்ல நீங்க ஓட்ட முடியாது யார் சொல்றா? தாசில்தார் சொல்றாரு. அதே மாதிரிதான் ஈஓ சொல்றாரு. இப்ப சிறுவண்டம் தாசில்தார், சாத்தாங்குளம் தாசில்தார், எல்லா தாசில்தாரும் யாரை பார்க்க சொல்றாங்க?
சட்டமன்ற உறுப்பினரை அவர்கிட்ட போன உடனே ஒரு லோடுக்கு 300 ரூபா. இதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆட்சி நடத்துற லட்சணம் இந்த சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் நடக்கு. இந்த லாட்டரி சீட்டு சரவண சட்டமன்ற உறுப்பினரான நடக்கு. இது இப்போ ஏரல் பேரூராட்சியில இந்த சந்தையை நிறுத்தினதுனால இது இப்ப மக்கள்லாம் பெரிய கொந்தளிப்பு வந்ததுனால நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி திறந்துகிட்டு இருக்கேன். திறக்கேன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா வந்தது கால்வாசி தான் வந்திருக்காங்க. 100% 25% தான் வந்திருக்கு. இதுதான் உண்மையான சம்பவம். இது இதுக்கு மேல அமைச்சர் சொன்ன மாதிரி பாலியல் வன்கொடுமை 2 பேரை பிடிச்சு உள்ள போட்டாச்சு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட என்ன பேசுறாரு, நீ இதை இதோட விட்டுருமா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், உன்னை நாங்க கவனிச்சுக்கிடுவோம், உனக்கு எல்லா வசதியும் செய்து தரேன்னு யாரு சொல்றா? சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. இது உண்மை, பொய் சொல்லல. இப்படி காணாதவனுக்கு என்ன ஒண்ணு கிடைச்ச உடனே, இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைச்ச உடனே ஆட தெரியாம ஆடிக்கிட்டு இந்த பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. வேற என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க? இந்த பத்திரிகையாளர் நீங்க தான் வெளியிடணும். இதை நீங்க போட மாட்டேன்னு நினைக்கேன். ஏன்னாக்கி நீங்க வந்து எல்லாருக்குமே அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டாங்க. நீங்க கேளுங்க. அதாவது அவன் சட்டமன்ற உறுப்பினரா வர்றதுக்கு முன்னாலே போலீஸ் இலாக்காவில இருந்து எல்லா இலாக்காவும் தப்பிக்கிறதுக்காக பணம் கொடுத்து வச்சிருக்கான். அது இன்னைக்கும் நிக்கி. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. இது இந்த சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு முழுதும் என்ன ஆக போதோ நீ இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இதுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இதுக்கு மேல திருந்தலன்னா எல்லா கட்சியும் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து மாவட்ட அளவிலேயோ தாலுகா அளவிலோ சட்டமன்ற தொகுதி அடிப்படையிலேயோ மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும், ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இதை விஷயமா நாங்க சொல்லியிருக்கோம். அவங்களே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கூட சட்டமன்றத்திலே அந்த பாலியல் வன்கொடுமை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி தவறு எங்க நடக்கும் அங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஒன்றாக திரண்டு செயல்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன்.